டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். மக்கள் பிரச்சனை குறித்து 40 நிமிடங்கள் பேசியதாக பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் அவரை சந்தித்து பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். கூட்டணியை அறிவிக்க இன்னும் காலம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப கூட்டணி மாறும் என்றும் சூசகம். எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். இப்போ நான் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக போட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். காலை 4 மணிக்கு விமானத்தில் வந்து 6 மணிக்கு கொள்ளையடித்துவிட்டு 10 மணிக்கு விமானத்தில் தப்ப முயற்சி. சென்னை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நகை கொள்ளையன் குறித்து காவல் ஆணையர் அருண் தகவல். சட்டையை மாற்றிய கொள்ளையன் ஷூவை மாற்றாததால் அடையாளம் தெரிந்ததாக சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். கைதான 3 பேரிடம் இருந்து 26 சவரன் நகை பறிமுதல். மொத்தம் 6 செயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் எல்லாமே ரெக்கார்ட். பாம்பன் புதிய ரயில் பாலம் ஏப்ரல் 6ஆம் தேதி திறப்பு. பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல். மாநிலத்து நிதிநிலைக்கு ஏற்ப புதிய காவல் நிலையங்கள் தொடங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 2000 கனஅடியிலிருந்து 3000 கனஅடியாக உயர்வு. பாறைகள் மூழ்கும் அளவுக்கு நீர் வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கொள்ளிடம் அருகே கச்சிக்குடா மதுரை ரயிலில் சிக்கிய 16 கிலோ கஞ்சா. ஒருவரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை உயிரிழப்பு. இறப்பிற்கான காரணம் குறித்து வனத்துறை விசாரணை. ஓசூரில் லாரியில் தர்பூசணி பழங்களுக்கு மத்தியில் வைத்து கடத்தப்பட்ட எரிசாராய கேன்கள் பறிமுதல். கர்நாடகாவிலிருந்து கேரளாவுக்கு கடத்திய 2 பேர் கைது. பூந்தமல்லியில் குளிர்சாதன பொருட்கள் தயாரிக்கும் ஆலையில் தீ. பல பொருட்கள் வெடித்து சிதறுவதுடன் புகை மூட்டமும் உள்ளதால் மக்களுக்கு மூச்சு திணறல். பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்கு. இளம் வயதில் எதிர்பாராமல் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. மனோஜ் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய நடிகரும் தவேக தலைவருமான விஜய் தனது வீட்டில் இருந்து நடந்து வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார். மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் சிவகுமார் மற்றும் சூர்யா. மகன் மதன் கார்கியுடன் வந்து அஞ்சலி செலுத்தினார் கவிஞர் வைரமுத்து. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் வயது மூப்பால் காலமானார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி என முப்பெரும் தலைவர்களுடனும் அரசியலில் ஒன்றாக பயணித்தவர். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். மக்கள் பிரச்சனை குறித்து 40 நிமிடங்கள் பேசியதாக பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் அவரை சந்தித்து பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். கூட்டணியை அறிவிக்க இன்னும் காலம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப கூட்டணி மாறும் என்றும் சூசகம். எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். இப்போ நான் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே
உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக ஓட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். காலை 4 மணிக்கு விமானத்தில் வந்து 6 மணிக்கு கொள்ளையடித்துவிட்டு 10 மணிக்கு விமானத்தில் தப்ப முயற்சி. சென்னை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நகை கொள்ளையன் குறித்து காவல் ஆணையர் அருண் தகவல். சட்டையை மாற்றிய கொள்ளையன் ஷூவை மாற்றாததால் அடையாளம் தெரிந்ததாக சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். கைதான 3 பேரிடம் இருந்து 26 சவரன் நகை பறிமுதல். மொத்தம் 6 செயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் எல்லாமே ரெக்கவர். பாம்பன் புதிய ரயில் பாலம் ஏப்ரல் 6ஆம் தேதி திறப்பு. பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல். மாநிலத்தின் நிதிநிலைக்கு ஏற்ப புதிய காவல் நிலையங்கள் தொடங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 2000 கனஅடியிலிருந்து 3000 கனஅடியாக உயர்வு. பாறைகள் மூழ்கும் அளவுக்கு நீர் வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கொள்ளிடம் அருகே கச்சிக்குடா மதுரை ரயிலில் சிக்கிய 16 கிலோ கஞ்சா. ஒருவரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை உயிரிழப்பு. இறப்பிற்கான காரணம் குறித்து வனத்துறை விசாரணை. ஓசூரில் லாரியில் தர்பூசணி பழங்களுக்கு மத்தியில் வைத்து கடத்தப்பட்ட எரிசாராய கேன்கள் பறிமுதல். கர்நாடகாவிலிருந்து கேரளாவுக்கு கடத்திய 2 பேர் கைது. பூந்தமல்லியில் குளிர்சாதன பொருட்கள் தயாரிக்கும் ஆலையில் தீ. பல பொருட்கள் வெடித்து சிதறுவதுடன் புகை மூட்டமும் உள்ளதால் மக்களுக்கு மூச்சு திணறல். பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்கு. இளம் வயதில் எதிர்பாராமல் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. மனோஜ் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய நடிகரும் தவேக தலைவருமான விஜய் தனது வீட்டில் இருந்து நடந்து வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார். மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் சிவகுமார் மற்றும் சூர்யா. மகன் மதன் கார்கியுடன் வந்து அஞ்சலி செலுத்தினார் கவிஞர் வைரமுத்து. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் வயது மூப்பால் காலமானார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி என முப்பெரும் தலைவர்களுடனும் அரசியலில் ஒன்றாக பயணித்தவர்.